சிம்பிளா, ஈஸியா 6 வகையான பாசிப்பருப்பு ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே 10லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். முதல்ல பாசிப்பருப்புல ரிப்பன் பக்கோடா. 2வது பாசிப்பருப்பு பணியாரம் பண்ண போறோம். பாசிப்பருப்புல ஹல்வா பண்ண போறோம். இது வந்து புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்புல ஜிலேபி. இது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி. பாசிப்பருப்பு பாயாசம் இதெல்லாமே பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு குணுக்கு. இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது, பாசிப்பருப்புல ஒரு பஞ்சு போல பணியாரம் தான் பார்க்க போறோம். இது 2 நாள் வரைக்குமே கெட்டுப் போகாது. ஒரு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடியது. பாசிப்பருப்பே சாப்பிடாத குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி செஞ்சு குடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அது வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். பச்சரிசி 1/4 கப் எடுத்துட்டு 3 தடவ நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணும். 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இதை ஊற வச்சாகணும். இல்லை நீங்கள் சுடுதண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். நம்ம மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வெல்லம் 1/2 கப்பும் தண்ணி 1/4 கப்பும் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த வெல்லம் கரையணும். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் போடலாம், இல்லைன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம், இல்லைனா கிரைண்டர் இருந்துன்னா அதுலேயும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபைனாகவும் நீங்கள் அரைக்கலாம். இல்லை கொஞ்சம் கரகரப்பாக வேணாலும் அப்படி அரைச்சிக்கலாம். நான் ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த வெல்லம் சிரப்பு வந்து ஊற்றுறோம். உங்களுக்கு தெரியும் அந்த தூசு லைட்டாக இருக்கும், அது வடிகட்டியில் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரிசி மாவெல்லாம் போடலை அப்படிங்கிற பட்சத்தில் இட்லி மாவு மாதிரி அரைக்கணும். நான் அரிசி மாவு போடுறேன், ஒரு 1/4 கப் அரிசி மாவு. ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். நீங்கள் இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா பேக்கிங் சோடா போட வேண்டியதில்லை. இமீடியட்டாக ஒரு 30 நிமிஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேக்கிங் சோடா போடலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் 1/4 கப் தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ தேங்காவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுலேயே முந்திரி, திராட்சை எல்லாம் கூட, பாதாம் எல்லாமே போட்டுக்கலாம். இது 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் உங்களோட இஷ்டம் தான், அப்படி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கலாம். நான் குறைவாக தான் யூஸ் பண்ணுற நெய். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ பணியாரம் கல்லை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு பணியாரம் பெருசாக வேணுங்கிறது ஸோ உங்களை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக ஊற்றிக்கலாம். பெரிய பணியாரம் அப்படின்னு நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 1/2 கரண்டி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாசிப்பருப்பு உள்ளெல்லாம் வேகணும், அதனால நம்ம ரொம்ப ஊற்ற வேணாம். அதே சமயம் மூடி வச்சு உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும், அதாவது குக் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி நல்ல கலர் வந்தால் தான் பாசிப்பருப்பு வேகும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பச்சை வாசனையாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா இதை குக் பண்ணி ஆகணும். 2 பக்கம் சைடுமே நல்ல ப்ரௌனாக வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பணியாரத்துலேயே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அவல் போடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு இந்த பணியாரம் குக் ஆகிறதுக்கு. ஸோ டைரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதுலேயே நீங்கள் பழம், ரவை எல்லாமே வந்து அரைச்சி கூட போடலாம். ஸோ அது மாதிரியும் கூட சீக்கிரம் வீடியோ போடுறேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் மட்டும்தான் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு நீங்கள் வச்சுருக்க வேணாம். ஸோ இந்த பணியாரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேங்காயிலேருந்து ஆரம்பித்து முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே நீங்கள் அரைச்சும் போடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா அரைச்சும் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பாசிப்பருப்பு ஹல்வா. அதுவும் நம்ம வெல்லத்தில் பண்ண போகிறோம். கொஞ்சம் மட்டும்தான் சுகர் போட போகிறோம். அதாவது மூங் தால் ஜாகரி ஹல்வா. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் மூங் தால் எடுத்துக்கலாம்.
அதாவது பாசி பருப்பு தோலோடு எடுத்துக்கலாம், தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கழுவணும். கழுவுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நம்ம தோட்டத்தில் போட்டதுன்னா ரொம்ப கழுவணும்னு அவசியம் இல்லை, கடையில் வாங்கும்போது கழுவணும். இப்போது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சாகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மேக்ஸிமம் தண்ணி வடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது நம்ம பேனில் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டே பண்ணுறேன். இது ஏன் ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடணும். அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது இந்த ஹல்வா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியும் அரைச்சி பண்ணலாம், பட் அது வந்து ஒரு 2-3 நாளையே கெட்டு போயிடும். இப்படி பண்ணும்போது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போ ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கணும். ஸோ பாருங்கள், இது நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு குறைவரப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன். ஸோ 99% பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் நெய் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பு பொடி இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே நம்ம வந்து ஏன் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறோன்னா அந்த பாசிப்பருப்போட அந்த பச்சை வாசனை இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதை ரோஸ்ட் பண்ணும்போது தான், நெய்யில் ரோஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு போகும். நெய் பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம், பட் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஸோ இது அப்படியே நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ நான் வெல்லம் எடுக்கிறேன். 1 கப் வெல்லம். நீங்கள் வந்து கருப்பட்டி போடலாம், இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு வெல்லம் வேணாம், நாட்டு சர்க்கரையும் வேணான்னு சொல்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக சுகரே போட்டுக்கலாம். ஸோ வெல்லம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது கூட. ஸோ நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வந்து வெல்லத்தில் ஏதாவது தூசு இருந்தால் எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேனில் இதை கொட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடும். ஸோ கரையும் போது நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் கம்பி பதம் சொல்லிவிட்டு எந்த ஒரு பதமெல்லாம் கிடையாது. கொதிச்சதுன்னா நம்ம எடுத்து அப்படியே ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இது வதங்கிட்டுருக்கு. இதில் நான் வந்து வடித்து தான் நம்ம ஊற்ற போகிறோம். அப்போ தான் சின்ன சின்ன தூசி வெல்லத்தில் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இதை கிராஜுவலாக ஆட் பண்ணுங்கள். ஒரே அடி ஆட் பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லத்தை ஊற்றுறேன். ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு நீங்கள் 2 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க, குறைவாக சாப்பிட்றவங்க நீங்கள் இந்த அளவில் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த தண்ணி வெல்லத்தையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா இது மாவுங்கிறதுனால கோதுமை, மைதா இது மாதிரி பாசிப்பருப்பு எல்லாமே அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு அதிகம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ நல்ல டேஸ்டான உங்களுக்கு ஹல்வா வேணும்னா நீங்கள் 1/2 கப் நெய் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சுகரை போட்டுக்கலாம். இன்கேஸ் பத்தலை அப்படிங்கும்போது நம்ம சுகரை போட்டாகணும். இப்போது இது வேகிறதுக்காக நான் பால் ஊற்றுறேன். ஸோ பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் பாலும் ஊற்றலாம், இல்லை நார்மல் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே பிடிக்காதவங்க வந்து ஆல்மண்ட் மில்க் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா உடச்சி விட்டுக்கணும். ஸோ இந்த பாசிப்பருப்பில் நீங்கள் ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் கோதுமை மாவை வந்து நெய்யில் வறுத்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து
அசோகா ஹல்வாவாகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து வேக வச்சு போடுவாங்க பாசிப்பருப்பை, குக்கரில் வேக வச்சு. இப்போ நான் சுகர் போடுறேன். ஒரு 1/4 கப் சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகர் போட்டதுக்கப்புறமா வந்து என்ன ஆகும்னா, அது முதல்ல மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். நீங்கள் அப்பப்போ நெய் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். இப்போது சாஃப்ரான் போட்டுக்கலாம், குங்குமப்பூ. இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் வந்து நம்ம கிராஜுவலாக ஊற்றுறோம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். ஸோ பாருங்கள், இது நல்லா திக்காக வந்துகிட்டே இருக்குது. இப்போது திரும்ப நம்ம நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஏலக்காய் பொடி போடுறோம். அந்த நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் திராட்சை போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. அப்படியே வந்து எடுத்தோம்னா அப்படியே கீழே விழும். இது பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம், கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாசிப்பருப்பு போண்டான்னு சொல்லலாம். இது குங்குநாடு கிராமத்தில் வந்து அடிக்கடி செய்வாங்க. அது வந்து ஈவினிங் டைமில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஈஸியாக பண்ணக்கூடியது தான். எந்த ஒரு பதம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெடிக்கவும் வெடிக்காது. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 to 3 hours நீங்கள் ஊற வச்சுடுங்க. இது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், நல்லா வடிச்சிருங்க. ஸோ இந்த தண்ணியை வடிக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போது நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அது வந்து நம்ம எப்படி வடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், இதுலேயே உப்பு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஜீரகமோ சோம்போ கூட போட்டுக்கலாம், சோம்பு பிடிச்சதுன்னா. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகாய் தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை எங்கிட்ட இல்லை இந்த டைமில், அதனால் நான் போடலை. இப்போ அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டா. இப்போ இது ஒரு சின்ன ஒரு பவுலில் மாற்றிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள், போதும். ஸோ பாருங்கள், இப்படி எடுத்து அப்படியே விட்டால் வந்து அப்படியே விளையிற மாதிரி இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஏன்னா பாசிப்பருப்பெல்லாம் நல்லா வேகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் இப்போ புதினா கூட போட்டுக்கலாம் அதில். ஸோ நமக்கு இருந்துன்னா கறிவேப்பிலை, புதினா, கேரட், பீட்ரூட் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். ஸோ இது வேரியேஷன் தான், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும், ஈவனாக ஃப்ரை ஆகணும். ஸோ ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க, இமீடியட்டாக வந்து கருகிடும். அதனால் நம்ம வந்து மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வேணாம், மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு வந்து க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும், இல்லைன்னா தேங்காய் சட்னி, இல்லை டீக்கு டைரெக்டாக எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்கும். பூண்டு தேவைப்படுறவங்க பூண்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாழலையில் வச்சு சர்வ் பண்ணலாம். இது பெரிய போண்டா மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அது பாசிப்பருப்பில் ஜிலேபி. ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கலாம், உளுந்து 1/4 கப், அரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தூசு எல்லாமே போயிடும். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். மினிமம் 3 ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வைக்கணும். இப்படி நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டர்லேயோ இல்லை அப்படின்னா மிக்சிலேயோ போட்டு நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா பேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அதே சமயம் ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போடுற அந்த ஸ்வீட் வந்து அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிக்கணும். ஒரேடியாக நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம்.
இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகரில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெல்லத்தில் கூட பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லாக் பவுச்சில் ஊற்றுறேன் நான். நீங்கள் வந்து எந்த ஒரு பேக்கெட் இருந்தனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பால் பேக்கெட் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாவு ஊற்றிட்டு சின்னதாக வந்து நம்ம ஓட்டை போட்டு டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். எப்படி நம்ம ஜிலேபி பண்ணுவோமோ அதே மாதிரி ஜிலேபி ஜாங்கிரி சேம் அதே மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் ரேண்டமாக அப்படியே வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப்புன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரி அப்படியே வந்து ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம். இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா கடலை மாவு, கோதுமை, அதுக்கப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு அதையும் நீங்கள் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வந்து உங்களுக்கு வந்து வரலைன்னா உப்பி வரலைன்னா நீங்கள் வந்து பூந்தி மாதிரி போடலாம். பூந்தி கரண்டியில் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மைதா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போடும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. பட் இதே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் கடலெண்ணெய் 2 தான் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து போடுவோம். எப்போவுமே ஜாங்கிரி பண்ணுற மாதிரி அதே மெத்தடில் தான் பண்ணுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்போ தான் இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் ஆட் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு கலர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜிலேபி ஜாங்கிரி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா சாஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் சாஃப்ரானை சோக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்துடும். நம்ம மாவு அரைக்கும் போது அதையும் ஊற்றி பண்ணலாம். அப்படி இல்லைங்கும்போது சாஃப்ரானை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இது சுகர் சிரப்பை தவிர வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சுகரில் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃப்ளேவர் வரும். நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஃப்ளேவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகும், அவ்வளோதான். கருப்பட்டி எல்லாம் பண்ணும்போது நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறோமோ ஒரு கம்பி பதம் அது மாதிரியே தான் நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு ஒரு 1/2 கப் தண்ணியும் ஒரு 3/4 கப் சுகர் எடுத்துகிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் நீங்கள் அதை குக் பண்ணணும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும், நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது எந்த பதத்தில் இருக்கணும்னா ஒரு கம்பி பதம். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஒரு கம்பி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டோட்டலாக ஃப்ரை பண்ணது எல்லாமே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம எப்படி பாதுஷா பண்ணுமோ அதே மாதிரி. அப்போ கூட நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று போட்டு 5 நிமிஷம் விட்டு எடுத்துடலாம், அப்போவும் கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பி பதத்துக்கு அப்புறம் அது நல்லா கிறிஸ்டல் ஆகிடும். ஸோ அப்போவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா எல்லா சிரப்பையுமே நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கணும்.
இது வந்து கொஞ்ச நேரம் விட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து சுகர், வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் ஸோ இது குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து உளுந்தில் பண்ணுவாங்க யூஸ்வலாக. நான் வந்து பாசிப்பருப்பில் பண்ணியிருக்கேன். சிம்பிளான கிறிஸ்பியான பாசிப்பருப்பு சேவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. இதுக்கு கடலை மாவோ உளுந்தோ பொட்டுக்கடலையும் தேவையில்லை. நம்ம வந்து பாசிப்பருப்பை வச்சு பண்ண போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். முதல்ல இதுக்கு 1/3 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். அதாவது நல்லா கொலைய வெந்துடும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு விதையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாசிப்பருப்பு வேகும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்கள் வேக வைக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஜென்டலாக மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் மசிக்க முடிஞ்சுது அப்படின்னா இதிலேயே மசிச்சு பண்ணிக்கலாம். பட் முறுக்கு அப்படிங்கும்போது பக்கோடா அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா திப்பியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட போகிறோம். இதுலேயே உங்களுக்கு தெரியும், அதாவது நெய் மாதிரி வெந்திருக்கு. ஸோ அசோகா ஹல்வாக்கும் இதே மாதிரி பதம்தான் வந்து பார்த்திங்கன்னா. இப்போது நம்ம இதில் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போது 2 கப் அரிசி மாவு. இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சுக்கணும். அதில் திப்பிகள் இருந்ததுன்னா அந்த பக்கோடா வெடிக்க பார்க்கும். இப்போது ஜீரகம், எள்ளு, பெருங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு கூட நீங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் பிடிக்காதவங்க பெப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பிடிக்காதவங்க ஓமம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை உடச்சி போடுங்க. இப்போது அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட்டு அதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா எல்லாம் ஸ்டிக்கி ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல இதிலையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை பட்டர் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே தேவைப்படாது. மகிழம்பு முறுக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கிராஜுவலாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். இது வந்து செஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து நம்ம போட்டு புளிய ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்துக்கு நம்ம வந்து பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலில் பண்ணுவாங்க. சங்கராந்தி, பொங்கல், உகாதி இது மாதிரி டைமில் தமிழ் நியூ இயருக்கும் பண்ணுவாங்க இது மாதிரி சீவல். ஸோ நம்ம ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி உருளையாக வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம புளியும் போது எடுத்துக்கலாம். அந்த முறுக்கு குழல் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போது அந்த முறுக்கு குழலை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி லைட்டாக தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கையளவு மாவு போட்டுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. பிழியவும் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் தான் வந்து பிழியணும். நான் ஜீரகத்தை உடைக்காமல் போட்டதுனால லைட்டாக சீவெல்லாம் அங்கே கிராக் இருக்கும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உடச்சி வேணால் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஆயிலோட சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு போடல, உளுந்து மாவு போடல, பட்டர் போடலங்கிற அந்த இதே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஆயில் சத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெருசாக பபிள்ஸ் வரதெல்லாம் நிற்கணும்.
அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் எடுக்கணும். இப்போது நம்ம இதை திருப்பி போடணும். ஒரே சைடில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து ப்ரௌன் ஆகிடும். ஸோ அப்பப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம பிழிஞ்சு விட்ட உடனே திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது வந்து உடையும். ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இது மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஆயில் சத்து அடங்கணுன்னு இப்போ எடுத்துடலாம். இது வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதே மாதிரி 2-3 தடவை நான் பிழிஞ்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே வந்து அதில் அப்சர்வ் ஆகிடும். இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இன்கேஸ் உங்களுக்கு அரிசி மாவு பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ராகி மாவு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ராகி மாவு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். அரிசி பிடிக்காதவங்களுக்கு அது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ராகியும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த சீவலுக்கு ரிப்பன் பக்கோடாக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் பிடிக்காதவங்களும் நீங்கள் மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜீரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம். இதோடையே சேர்த்தே ஓமம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்க நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம். தேங்காய் பால் சீவல் ஆகும். பெப்பர் சீவல் அப்படின்னா நீங்கள் மிளகு போடணும். மிளகு சீவல் நான் செகண்டு ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக அழகாக கலர் வந்து வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துகிட்டு நம்ம உடச்சி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. அதே சமயம் நீங்கள் குறைவான ஆயில் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம 1 மாதம் சாப்பிட மாட்டோம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முடிச்சிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் நாட்டு சர்க்கரையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு 1/4 கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நீங்கள் பால்லேயும் வேக வைக்கலாம். கிட்டத்தட்ட 4 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். இதில் நெய்யெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதுக்கப்புறமா இதுலேயே 1 கப் பால் ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜவ்வரிசி வேகிறதுக்காக நம்ம ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதி வரும்போது நம்ம ஜவ்வரிசியை போடுவோம். ஊற வச்ச ஜவ்வரிசி, நீங்கள் நைலான் ஜவ்வரிசி இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும். வேகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இது உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். பால் பிடிக்காதவங்க இதில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஏலக்காய் போட்டுடலாம். பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு எல்லாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஜாதிக்காய் கூட போடலாம். ஜாதிக்காய் கொஞ்சம் நீங்கள் பச்சை கற்பூரம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ஒயிட் கலர் மாறி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கும். அப்படி வந்தாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது 3 நிமிஷம் ஆறட்டும். இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆறாமல் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டோன்னா பால் வந்து திரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் ஆற வரும். இது வாமாக இருக்கும்போதே கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொதிக்கும்போது நீங்கள் வந்து போடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. சுகர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இதெல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். திரியாக ஆகாது, திரிஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டு இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான்.